கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, மனுஷர்களாகிய நாம் எல்லா காரியத்தை குறித்தும் அடிக்கடி கவலைப்படுகின்றோம், சோர்ந்து போகின்றோம். இந்த வசனத்தை எழுதிய தாவீது ராஜா எப்பொழுதும் தேவனை எல்லாவித காரியங்களுக்கும் துதித்து கொண்டே இருந்தார். அவர் ஏசப்பாவை நன்கு புரிந்திருந்தார். அன்பு ஏசப்பாவின் செய்கைகளை வசனத்தில் அனுதினம் நீங்கள் தியானியுங்கள். அவர் நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவரோடு பேசுங்கள். அவர் நமக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தருவார். 5 அறிவு கொண்ட ஜீவன்கள் மனிதர்களை காட்டிலும் அதிகமாக உலகில் வாழ்கின்றது. ஒரு முறை யோசியுங்கள். இவை வாழ தேவையான சூழ்நிலைகள், ஆகாரங்கள், தண்ணீர், பிறப்பு, இறப்பு எல்லாவற்றுக்காகவும் அவை கவலை கொள்ளுவதே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் தனது மேல் வீட்டிலிருந்து நிறைவாய் தருகின்றார். ஆதலால் அவைகள் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படியாக நாமும் கவலையின்றி அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நிறைவடைந்து நன்றி சொல்லுவோம். ஆமென்.